தண்ணியே கிடையாது, ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது, வறண்ட பாலைவனத்தை விட வறண்ட இடம் அப்படின்னு நான் படிச்ச போது 1-2 மாறி இருக்கு. ஆனா இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு வேகத்துல இருக்குன்னா, நீங்க படிச்சது நீங்க படிச்சு முடிச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து வெளில வரும்போதே மாறி. அப்போ 21ஆம் நூற்றாண்டுல கல்வியினுடைய முக்கியத்துவம் எதுவா இருக்கணும்னா, எந்த ஒரு செய்தினாலும் அடுத்த 5 நிமிஷத்துல வைரல், எல்லாருக்கும் தெரியும். சவுப்பு துணியை பார்த்தா மாடு என்ன பண்ணும், சிவப்பு துணியை பார்த்தா மாடு என்ன பண்ணும். இந்த 2 விஷயங்கள் 21ஆம் நூற்றாண்டினுடைய இதயமான ஒரு விஷயம். நம்முடைய பசங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடிய புத்திசாலியா இருக்கிறது மட்டுமல்ல, எங்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க பள்ளியில படிச்ச முதல் ஞாபகம் என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது கத்து கொடுத்த விஷயத்துல, மற்ற பல விஷயங்கள் ஞாபகம் இருக்கலாம், ஃப்ரெண்டு சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், பட் கத்து கொடுத்ததுல என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு ஆசிரியை எங்க கிளாஸ்ல நிலாவுல தண்ணியே கிடையாது, ஒரு பொட்டு தண்ணி கூட கிடையாது, வறண்ட பாலைவனத்தை விட வறண்ட இடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த போயிட்டு வந்த பிறகு அப்படி சொன்னாங்கன்னு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது பள்ளிக்கூட பாட புத்தகத்துல நிலாவில் நீர் இல்லை, அறவே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக பாட புத்தகங்கள் தயார் பண்ணக்கூடிய குழுல நான் ஒரு உறுப்பினர். அந்த பாட புத்தகங்கள்ல நிலாவில் நீர் இல்லைன்னு நாங்க எழுத போறோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீர் இருக்குன்னு எழுத போறோம். நம்முடைய நண்பர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில முதல் சந்திராயன் அதனுடைய ஆய்வுல நிலவுல நீர் இருப்பதற்கான தடயத்தை சந்தேகத்துக்கே இல்லாம கண்டுபிடிச்சிட்டார். நீர் இருக்கு. இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைக்கு நான் பள்ளியில படித்தது இன்றைக்கு அது கடந்து வந்துட்டோம். இது 21ஆவது நூற்றாண்டு. 1ஆம் கிளாஸ்ல ஒரு பையனோ பொண்ணோ சேர்றாங்க, 10 வருஷம் 12 வருஷம் படிக்கிறாங்க, வெளியில வராங்க. அவங்க பள்ளியில படிச்சதெல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில வரும்போது அப்படியே இருக்கும் நம்ம 21ஆம் நூற்றாண்டுல எதிர்பார்க்கிறோமா? இல்ல. நான் படிச்ச போது 1-2 மாறி இருக்கு. ஆனா இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு வேகத்துல இருக்குன்னா, நீங்க படிச்சது நீங்க படிச்சு முடிச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து வெளில வரும்போதே மாறி. அப்ப நான் பள்ளிக்கூடத்துல என்னத்தை கத்துக் கொடுக்கணும்? புரியுதா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு? நான் குழந்தையா இருந்த போது பள்ளிக்கூடம் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை நடத்தினேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நான் நியாயம் பண்ணல, அநியாயம் பண்றேன். தேவையில்லாம 10-12 வருஷம் ஏதோ விஷயங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிற, அவங்க மனப்பாடமும் பண்றாங்க, எக்ஸாமும் எழுதுறாங்க. ஆனா எழுதி முடிச்சுட்டு வெளில வரும்போது அதெல்லாம் உலகம் தப்புன்னு சொல்லுது. அதை தாண்டி போயிடுச்சு அறிவு. அப்போ 21ஆம் நூற்றாண்டுல கல்வியினுடைய முக்கியத்துவம் எதுவா இருக்கணும்னா, கற்றுக்கொள்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் முக்கியமா இருக்கும். லேர்னிங் டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றல் திறனை கற்பிப்பதுதான் 21ஆம் நூற்றாண்டு கல்வியினுடைய முக்கிய விஷயமா இருக்கும். அப்போ 10 வருஷம் முன்னாடி நாம எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருந்தோம், அதுல எப்படி பள்ளி பாடத்தை நடத்திட்டு இருந்தோம், எப்படி கற்பித்தோம் என்ற முறை வருங்காலத்துக்கு பயன்படாது. மாறிக்கிறோம். அந்த மாற்றம் இந்த பள்ளியில் நிகழ வேண்டும் என்று நான் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளை நான் கேட்கிறேன். எந்த ஒரு செய்தினாலும் அடுத்த 5 நிமிஷத்துல வைரல், எல்லாருக்கும் தெரியும். இதுல சாதகமும் இருக்கு, பாதகமும். சிவப்பு துணியை பார்த்தா மாடு என்ன பண்ணும்? சிவப்பு துணியை பார்த்தா மாடு என்ன பண்ணும்? முரண்டு. உண்மை என்னன்னா, மாட்டுக்கு நிறக்குருடு.
மாடுக்கு சிவப்பு, பச்சை, கருப்பு எதுவுமே தெரியாது. கருப்பு வெள்ளை தான் தெரியும். ஸோ அப்ப நீங்க சிவப்பு இல்லை, எந்த கலர் போட்டாலும் உங்களை முட்டை வரும். ஸோ சிவப்புக்கும் மாட்டுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. நம்ம அந்த துணியை ஆட்டுறதுனால கோவம் வந்து மாடு முட்டை வருது, அவ்வளவுதான். அது நீங்க சிவப்பு துணி இல்லாம பச்சை துணி ஆட்டினாலும் மோதவும். இதுதான் உண்மை. ஆனா நம்ம மனசுல எப்படி பதிஞ்சிருது? சிவப்பு துணினா மாடு முட்டை வரும். ஒரு சினிமாவே வந்துச்சு இல்ல, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு ஹீரோயின் போவாங்க, மாடு வரும். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும், ரைட்? அந்த அளவுக்கு இது வந்து நம்ம பொது புத்தி ஆயிடுச்சு. ஆனா பொய், அது மாதிரியான எவ்வளவு பொய்கள் இன்றைக்கு சமூக ஊடகத்துல நம்மளை சுத்தி. இப்ப நான் வந்து வயதாயிட்டேன். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் நீங்களும் ஒரு நடுத்தர வயது அல்லது அந்த மாதிரி ஒரு வந்துட்டீங்க. ஆனா இளம் குழந்தைகளையும் ஒரு இளைஞர்களையும் யோசிச்சு பாருங்க. அவங்க வளர்ற சமூக சூழல்ல அவங்க கேட்கிற ஒவ்வொரு விஷயமும் உண்மையா பொய்யா என்று அவங்க வந்து பகுத்தறிய முடியலன்னா உலகம் அவங்களை வந்து முட்டாளாக்கிடும். அப்போ 21ஆம் நூற்றாண்டு கல்வியில வேண்டிய இன்னொரு 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மெய் பொய்யை பகுத்தறியக்கூடிய திறன். ஒரு செய்தியை நான் கேட்டேன்னா அந்த செய்தியை நான் எவ்வளவு தூரம் நம்பணும், எவ்வளவு தூரம் ஏத்துக்கணும் அப்படின்னு மதிப்பிடக்கூடிய ஒரு திறன். இந்த 2 விஷயங்கள் 21ஆம் நூற்றாண்டினுடைய இதயமான ஒரு விஷயம். இவைகளை இந்த பள்ளி கையில் எடுத்து அடுத்த தலைமுறையை ஒரு சரியான திசைக்கு எடுத்து வர வேண்டும் என்று நான் வந்து ஒண்ணு கேட்டுக்கிறேன். 3வதா ஒரே ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். பெற்றோர்கள், பள்ளி அப்படின்னு சொன்னாலே பெற்றோர்களுக்கு பள்ளி மீது சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த பள்ளி வந்து என்னுடைய மாணவ மாணவியை நல்ல உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போயிடணும், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வச்சிடணும், அப்படிங்கிற ஒரு நல்ல மார்க் கிடைக்க வச்சிடணும், நீட்டு இந்த மாதிரி கியூட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல ஒரு இடம் கிடைக்க வச்சிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. தப்பா? தப்பே கிடையாது. நான் ஒரு பெற்றோர் இருந்தால் எனக்கும் அந்த மனநிலை தான் இருக்கும். அது தப்பு கிடையாது. மாணவர்களுக்கு என்ன மனநிலை இருக்கும்? நான் இந்த பள்ளியில படிச்சா எளிமையா இருக்கணும், ரொம்ப என் மண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, லைட்டா இருக்கணும், ஆனா அதே சமயத்துல எனக்கு ஒரு எதிர்காலம் வரணும், இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆசிரியர்களுக்கு என்ன இருக்கும்? நோக்கம், மைய நோக்கம், நம்முடைய மாணவ மாணவிகள் நல்ல மார்க் கிடைக்கணும், ஸ்கூலுக்கு நல்ல ரிசல்ட் வரணும், பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தேர்வு போட்டிகள்ல நம்முடைய மாணவ மாணவிகள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். இது அவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம். ஆனா பள்ளியை முன்னெடுத்து நடத்தக்கூடிய பள்ளி நிர்வாகிகளுக்கு இந்த 3 மட்டும் இருந்தா போறாது. ஒரு கல்வியியல் பார்வை தேவை. ஓகே, அம்பானி வீட்டுல எவ்வளவு பிரதர்ஸ்? 2 பேர். ஒருத்தர் வீட்டு ஃபங்க்ஷன்ல இன்னொருத்தர் போறாங்களா? போக மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நம்முடைய பசங்க வளரணுமா? சோ நம்முடைய பசங்க நல்ல வேலை கிடைக்கக்கூடிய புத்திசாலியா இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு மனிதனாகவும் இருக்கணும் இல்லையா? அன்பு, பாசம், நேசம் பெற்றோர்களிடம், உறவினர்களிடம், சொந்தக்காரங்களிடம், ஊர்ல இருக்கிறவங்களும் எல்லாரோடையும் நான் இங்க சொல்றேன்னா, மற்ற உயிரிகள் அழிஞ்சு போனா நம்ம அழிஞ்சிடுவோம்னு எனக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அது உட்பட அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வேணும் இல்லையா? அதை யாரு பள்ளிக்கூடத்துல செய்யணும் என்று தொடர்ந்து நிர்பந்திக்கக்கூடியது யாரு? பெற்றோர்களிடமிருந்து வராது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே எவ்வளவோ தொல்லை. மாணவர்கள்ட்ட இருந்து வராது, இது இன்னொரு தலைவலி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆசிரியர்கள்ட்ட இருந்து வராது. ஏன் வராது? மார்க்கு, நீட்டு. இந்த கல்வியியல் பார்வையை இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் தான் தொடர்ந்து முன்னெடுத்து செய்யும். இதையும் நான் வந்து அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுகோளாக கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மதிப்பிற்குரிய உயர்திரு விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு மனதார மரியாதை செலுத்திட நமது பள்ளியின் நிறுவனர் விஜயகுமார் ஐயா அவர்களை
மாண்புடன் அழைக்கின்றோம்.